ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு 3 வீடியோ போட்டாச்சு. உண்மையாக சொல்லலாம், ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வேறு மாதிரி இனிமேல் நீ தான்டா, எல்லாமே நீ தான், கம்பேக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. நானும் நம்பினேன். ஆனால் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, நான் ஒரு வீடியோ போடும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்ட்டு. அப்படியே நைஸாக வந்துரு. ஐயோ, என்னத்தையும் போட்டாண்டி, ஓடி வந்துரு. சரி, ஓகே. இப்போ எப்போதும் போல் வந்துட்டு நான் ஒன்று சொல்லணும். ஃபஸ்ட்டு வீடியோ நான் கண்டென்ட்லாம் யோசிக்கல, எனக்கு தோணுச்சு, நான் அப்படியே போட்டேன். பட் ஆனால் மீதி 2 வீடியோ நான் யோசித்து தான் போட்டேன். ஆனால் அதுக்கு வியூஸ் வரல. அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இப்போ போகிறதும் நான் யோசித்து தான் போகிறேன். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நான்லாம் வெப்பன்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கும். திடீர்னு ஏலியன் கண்ட்ரோல் போகிறதா இருக்கும், திடீர்னு பர்முடா ட்ரையாங்கிள் அதெல்லாம் எடுத்துகிட்டு போட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவேன். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், தயவுசெய்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போவோம். 90s கிட்ஸாக இருக்கவங்களுக்கும் ஏர்லி 20s கிட்ஸாக இருக்கவங்களுக்கும் அந்த ஆல்பம் சாங்லாம் சூப்பராக இருக்கும். பட் ஆனால் அந்த டைமில் யார் லிரிசிஸ்ட்னு தெரியாது, யார் மியூசிக் டைரக்டர்னு தெரியாது. ஸோ அதில் நான் ஒரு 5 சாங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 5 சாங்ஸை நான் லிஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய ஃபேவரெட்டில் நான் லிஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சாங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அழகே அழகேன்னு ஒரு சாங் இருக்கும். அதெல்லாம் அது ஆக்சுவலாக நான் அந்த சாங் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த சாங்குக்கு அதுதான் வீடியோ சாங்கான்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல ஆக்சுவலாக. ஏன்னா பாட்டு சூப்பராக இருக்கும், பாட்டு வேறு லெவலில் இருக்கும். அதுவும் இல்லாமல் வீடியோ சாங்குமே ஆக்சுவலாக செம்மையாக மேட்ச் ஆகும். நான்லாம் நம்பிட்டேன், ஓகே இதுதான் வீடியோ சாங் போல், அந்த லைன் மட்டும் இல்லைனா ஃபஸ்ட்டு நான் அதை ப்ளே பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பொண்ணை இந்த உலகத்துல பார்த்ததில்ல, என்ற மனச கொள்ளை கொண்ட பொண்ணு வேற யாரும் இல்ல. ஒரு லைன் வரும், அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த லைன். நீங்கள் யாருக்கா ஷேர் பண்ணோன்னா கட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. பெண்ணே நீயே நீதானா, உன்னை சேரும் முன்னே உயிர் பிரிவேனா, நெஞ்சாங்கூலி ஓரத்துல நீ இருந்தா போதும் புள்ள, நீ மட்டும் போதும் புள்ள, வேற யாரும் தேவையில்லை. நீ போகும் பாதை அதுல நான் வருவேன் நிழல போல, ஒரு வார்த்தை நீயும் குரடி. கண்ணுக்குள்ளே நிற்கிறேன்னு காதலியே, இது எப்படின்னா ஒரு மாதிரி ரிப்பீட் மோடில் ஓடிட்டே இருந்தது. அதுவும் அந்த டைமில் இன்ஸ்டாகிராமும் கிடையாதா. அந்த டைமில் சன் மியூசிக்கில் கூட இதெல்லாம் போட மாட்டான். வெறும் ஏதோ ஒரு தெரியாத சேனல் போட்டுகிட்டே இருப்பான், ரிப்பீட் மோடில் போட்டுகிட்டே இருப்பான். இந்த எல்லா சாங்குமே ரிப்பீட் மோடில் வந்துகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் ஸ்டார்டிங்கே ஸ்கூல் லவ் வேறையா, எனக்குலாம் தோணும். இது ஆக்சுவலாக வீடியோ சாங் எப்படி இருக்குன்னா ஸ்கூல் லவ் தான். கண்ணுக்குள்ள நிக்கிற என் காதலிய, உன்னை விட்ட யாத்தோடைய, கண்ணு முடி திறந்தாலவோ முகந்தா உன் நினைவுகள் போகலையே, நெஞ்சுக்குள்ள துடிக்கிற என் ஹார்ட் உன் பேர் சொல்லுதடி, என்னை விட்டு போக நீ நிலச்சா உசுரே போகுதடி. எப்படி இருக்குன்னா ஸ்கூல் லவ் தான், ஓகேவா. எனக்குலாம் தோணும், ஒரு வேளை நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம ஸ்கூலில் ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் தெரியும் நான் ஃபுல்லாக பாஸ் பண்ணி படித்து முடிச்சிட்டேன். பட் ஆனால் வீடியோ சாங்கும் சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த சாங் ரீசன்ட் டைம்ஸில் கூட ட்ரெண்ட் ஆச்சு, அந்த ஒரு லைன் மட்டும். இது இந்த 2 சாங்குமே லவ் சாங் தான். இதுக்கப்புறமா 2 லவ் ஃபெயிலியர் சாங் பார்ப்போம் ஆக்சுவலாக. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. தேர்ட் ஒன் இந்த சாங் என்னால் மறக்க முடியவில்லை. இந்த லவ் ஃபெயிலியர் சாங் தான் ஹைலைட்டு. நீங்கள் அந்த லிரிக்ஸ் கேட்டாலே எழுதுருவீங்க, பாட்டு ஸ்டார்ட் பண்ணாலே எழுதுருவீங்க. அந்த மாதிரியான இது நான் ப்ளே பண்ண, நீங்கள் வேணால் கேளுங்க. போகவே மனம் வலிக்கின்றது, நீ இல்லாம போகவே என்னால மறக்க முடியவில்லை, அவனுக்கு வலிகள் தெரியவில்லை, மன
அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா என்னை கொல்லாதே. என்னை கொல்லாதெல்லாம் சும்மா அல்டிமேட்டு வேறு மாதிரி. எப்படின்னா ஒரு இந்த சாங்லாம் திருப்பி ரீமேக்லாம் பண்ணவே முடியாது. என்னை கொல்லாதே, தள்ளி போகாதே, நெஞ்சை கிள்ளாதே கண்மணி, சொன்ன என் சொல்லில் இல்லை உண்மைகள், ஏனோ கோபங்கள் சொல்லடி, உன்னை தீண்டாமல் உன்னை பார்க்காமல் கொஞ்சி பேசாமல் கண்ணில் இருக்கும். அதில் என்ன ஹைலைட்னா சாங் போயிட்டே இருக்கும். வந்துட்டு இப்போது ஒருத்தவங்க இறந்துட்டானா வந்து எரிக்கிறதுக்கு உள்ளே அனுப்புவாங்களா, இதில் ஹீரோவும் கூட போவான். என்னை விட்டு செல்லாதே எந்த நண்பே, வேண்டும் உன் காதல் ஒன்றே, உன்னை மட்டும் நேசித்தேன் இது உண்மை, இன்னும் ஏன் இந்த ஊடல், என் உயிர் காதலை உந்தன் காதோரம் ஒரு லிரிக்ஸும் அல்டிமேட்டாக இருக்கும், வீடியோ சாங் அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு வந்து 10 out of 10 நான் கொடுப்பேன். ஆக்சுவலாக பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு தான் வந்திருக்கும் ஆக்சுவலி. ஸோ அது 5th சாங் என்னென்னா பார்த்தீங்கன்னா முட்டு முட்டு. இதுதான் வந்துட்டு 90s கிட்ஸோட ஃபேவரட் ஆல்பம் சாங்கு. யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, இது கன்ஃபார்மாக அவங்க லிஸ்ட்டில் இருக்கும். இருந்தாலும் பழகலாம், முட்டு முட்டு என்ன முட்டு, இடிச்சு போற வெக்கத்தை விட்டு, குழந்தை போல குளப்படி காட்டு, யார் இந்த தாவணி, நெத்தியில் இருக்குது பொட்டு, அதுக்கும் கீழே கொள்ளா சிரிப்பு, மொத்தத்தில் உனக்கு என்ன பாட்டு, வா வந்து ஆடு நீ. அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு ஃபீமேல் வேர்ஷன் சாங் வரும் இதில். அது இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அது வந்து எப்படின்னா நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டெசர்ட் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் ஆக்சுவலாக. பயமா இருக்கு, ஆட்டி பாட்டி நீ கொண்டாடு, ஜோடி சேரலாம் என்னோடு, கையை பிடிச்சுக்க அன்போடு நீ வா. முட்டை முட்டை என்ன முட்டை, முட்டை முட்டை என்ன முட்டை, இடிச்சு போற ஸ்டைலா பார்த்து, குழந்தை போல குழப்படி காட்டு, உனதான் இங்க வாயா, மனசுக்குள்ள இருக்கிற பொண்ணு யாரைன்னு சொல்ல சொல்ல, இஷ்டப்பட்டு உனக்கு இந்த சாங்கு சரிகமாக தேசா. ஸோ இதுதான் என்னோட வந்து டாப் 5 ஆன சாங்ஸ். ஸோ வந்துட்டு இதுதான் இன்னைக்கோட. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் பண்ணலன்னா என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன்.